ஸோ, ஹாய் கைஸ், வெல்கம் டு another வீடியோ. அண்ட் நானும் கோகுல் ப்ரோ ரொம்ப நாள் கழிச்சு வரோம்னு நினைக்கிறேன் ஒரு வீடியோவுக்கு. அண்ட் திஸ் டைம் அகைன் டூரன் கப் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ வில் ஸ்ட்ரைட்லி கோ இன் டு த கண்டென்ட். மேட்ச் ப்ரிவ்யூ பிஃபோர் த கேம் அகெயின்ஸ்ட் ஜம்ஷெட்பூர் எஃப்சி. அண்ட் ஆப்வியஸ்லி தெரியும் உங்க எல்லாருக்குமே இந்த டீம் வந்துட்டு நம்ம ஒரு 6 ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்ஸ் வச்சு ஆடுறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஒரு லாஸ் அகெயின்ஸ்ட் ஆர்மி ரெட், ஒரு 1-0 லாஸ். நம்ம எல்லாருமே வந்துட்டு மேபி ஜெயிச்சிருவோம், கண்டிப்பா ஜெயிச்சிருவோம்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு மேட்ச்ல ஒரு லாஸ் வந்து அமைஞ்சுது. ஒரு லைக் இட்ஸ் அ மேஜர் டென்ட் ஃபார் அஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த ப்ரொமோஷன். ஏன்னா நம்ம டாப் 2 டீம்ஸ்ல டாப் டீம் கண்டிப்பா குவாலிஃபை ஆகும். அந்த 4 பெஸ்ட் பிளேஸ்ட் 4 அவுட் ஆஃப் த 6 பெஸ்ட் பிளேஸ் டீம் வந்துட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு குவாலிஃபை ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நம்ம இப்போ ரிமைனிங் 2 கேம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டு டிஸ்கஸ் அபவுட் திஸ் கேம் அண்ட் டு ஒரு சின்ன டிஸ்கஷன் அபவுட் த லாஸ்ட் கேம், வாட் வென்ட் ராங் அப்படின்னு நம்ம பேசுவோம். அண்ட் கோகுல் அண்ணா, வெல்கம். சொல்லுங்க, இந்த கேம் பத்தி சொல்லுங்க, எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு. தென் வில் டிஸ்கஸ் அபவுட் த லாஸ்ட். ஹாய் கைஸ், வெல்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஃபேன்ஸ் எல்லாம் சந்திக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கரெக்டாக வந்து டூரன் கப் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அபிஷியலி ஃபுட்பால் சீசன் ஃபார் சென்னை ஃபேன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சஸில் வந்து தேர் ஆர் சம் மிக்ஸ்டு ரியாக்ஷன்ஸ் நிறையா இருக்கலாம், ஃபேன்ஸ் பற்றி நிறைய இருக்கலாம். பட் அதை பற்றி பேசுவோம். பட் நம்ம அடுத்து நம்ம அது முடிஞ்சு போன மேட்ச், அதை பற்றி நம்ம பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ வி நீட் டு ஃபோக்கஸ் ஆன் த நெக்ஸ்ட் கேம்ஸ். ஸோ அதில் வந்து முக்கியமான மேட்ச் வந்து நமக்கு நாளைக்கு ஜம்ஷெட்பூரோட சொல்லப்போனால் வந்து இதான் வந்து லைக் ஒரு டூ ஆர் டே மேட்ச் மாதிரி நமக்கு. அந்த டூரன் கப்பில் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான மேட்ச் வந்து இந்த ஜம்ஷெட்பூர் மேட்ச். ஸோ இதில் வந்து நாங்கள் என்னென்ன ஃபீல் பண்ணுறோம், நாங்கள் கேம் என்ன மாதிரி இருக்கும், நாங்கள் ஆசைப்படுறோம், ஸோ லைனப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் வந்து நாங்கள் வச்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம், போக போக வந்து டீட்டெயில்டாக பேசுவோம். அண்ட் எனக்கு இப்பவே தெரியுது நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ண போறீங்க, நிமாஸ் அண்ட் குகன் ப்ரோ வரலையான்னு கேட்பீங்க. ஆப்வியஸ்லி 2 பேராலும் இந்த வீடியோவில் ஜாயின் பண்ண முடியல, பட் ஹோப்ஃபுல்லி த நெக்ஸ்ட் வீடியோ தே போத் வில் ஜாயின். அண்ட் ஃபர்ஸ்ட் கோகுல் ப்ரோ, த லாஸ் அகெயின்ஸ்ட் ஆர்மி ரெட், ஒரு போன கேம் பற்றி ஒரு சின்ன தாட்ஸ் 2 பேரும் கொடுத்துடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துட்றேன் கோகுல் ப்ரோ. அண்ட் ஸோ தட் நீங்கள் உங்கள் தாட்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கேம் பற்றி பேசுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் கேம் பார்த்தது வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. ஒரு சில பேர், ஒரு சில ஃபேன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஓவர் ரியாக்ட். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த சீசன் ஒரு லாங் சீசனாக இருக்க போகுது. அதில் நம்ம ஆடின ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப்டர் 3 months ஒரு 2-3 months பிரேக் கழிச்சு நம்ம ஆடின ஒரு ஃபர்ஸ்ட் கேம். அண்ட் இந்த டீம்ல இருக்கிற பாதி பிளேயர்ஸ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு கேம் வந்துட்டு ஒன்னா ஆடினது கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னாலே நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு ட்ரையல்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி சில ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்ஸ் அண்ட் சில யூத் டீம் பிளேயர். ஸோ வந்துட்டு அந்த இடத்துல என்ன ஆகும்னா, நமக்கு அந்த ஒரு கோஆர்டினேஷன் மிஸ் ஆகும். 2-3 கேம் ஆட ஆட தான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஒரு கெமிஸ்ட்ரி பில்ட் ஆகும். நீங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நோயல் வில்சன் கிட்ட கேட்டிருப்பாங்க, ஹவ் ஆர் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, திஸ் இஸ் அ வெரி நியூ டீம் அண்ட் 1 month தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், எங்களால் ஸ்டைல் ஆஃப் பிளேலாம் 1 monthல கொண்டு வர முடியாது அப்படின்னு நோயல் வில்சன் சொல்லியிருப்பார். தட்ஸ் எக்ஸாக்ட்லி ட்ரூ. பட் போன கேம் ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் நம்ம என்ன பார்த்தோம், நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன்றதுனால அந்த பாசிங் வந்துட்டு ரொம்ப லேக்கா இருந்துச்சு. நம்ம டிஃபெண்டர்ஸ் வந்துட்டு அந்த மிட்ஃபீல்ட்ல எடுத்துட்டு போய் பாலை எடுத்து ஹோல்ட் பண்ணி நம்ம அட்டாக் பில்ட் பண்ணவே இல்லை. நம்ம வர பால் எல்லாம் கிளியர் பண்றதுலேயே தான் இருந்தோமே தவிர வி டிடன்ட் லுக் டு பில்ட் சம்திங் ஃப்ரம் த பேக் அண்ட் அட்டாக். அண்ட் அந்த ஒரு இடத்துல வந்துட்டு சொலைமலைன்னு நினைக்கிறேன், செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுத்துருந்தாரு மிட்ஃபீல்ட்ல. ஸோ அந்த ஒரு இது நல்லா இருந்துச்சு போன கேம் பார்க்க. அண்ட் இன்னொன்னு, ரொம்ப ஜட்ஜ் பண்ணாதீங்க பிளேயர்ஸ் இந்த கேம் வச்சு. த ஃபர்ஸ்ட் கேம் தே ஆர் பிளேயிங். அண்ட் அந்த டச்சஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் பேடாக தான் இருக்கும். அந்த ஒரு கேம் டைம் கிடைக்க தான் அந்த டச்சஸ் இம்ப்ரூவ் ஆகும், அந்த ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த நெக்ஸ்ட் 2 கேம்ல வந்துட்டு வி கேன் சி சம் சார்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அட்லீஸ்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்ஸ். ஏன்னா அவங்க நல்லா ஆடினா தான் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டீம் ஆடும்போது இன்னும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கோகுல் ப்ரோ, நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்க ஆட் பண்ணுங்க, கண்டிப்பா நிறைய மிஸ் பண்ணியிருப்பேன்னா. கண்டிப்பா நான் என் சைடு நான் சொல்லிடுறேன். டு பி ஹானஸ்ட், நீங்க சொன்னதில் நான் அக்ரி பண்றேன். ஃபேன்ஸ் ஆர் ஓவர் ரியாக்டிங் த ஃபர்ஸ்ட் மேட்ச். இல்ல, சும்மா ஒரு நார்மலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா, இப்ப ஸ்கூல் படிக்கிறோம். இப்ப ஒரு வருஷம் வந்து நமக்கு ஆனுவல் எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம் முடிஞ்சு லீவ் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் நம்ம ஸ்கூலுக்கு வந்து உட்காந்துட்டோம். ஃபர்ஸ்ட் நாளே கிளாஸ் எடுக்கிறேன்னு ஆரம்பிச்சா ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும், நமக்கு எப்படி இருக்கும்?
டு பி ஹானஸ்ட் பிளேயர்ஸ் வில் ஃபீல் தட். ஏன்னா அவங்க வந்து ஒரு லாங் பிரேக்குக்கு அப்புறம் வந்து தே ஸ்டார்டட் பிளேயிங் ஃபுட்பால். ஸோ இப்போதான் ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. ஸோ தே டு ஹாவ் சம் டஃப், தே ஹேவ் சம் ட்ரபிள்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ ஆல்சோ முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க யாருமே ஒன்றா விளையாடுறதில்ல. பிகாஸ் சில பேர் ரிசர்வ்ஸ், சில பேர் மெயின் டீம் பிளேயர்ஸ் அண்ட் சில பேர் வந்து புதுசா வந்து தே ஜாயின் சென்னை எஃப்சி ரிசர்வ்ஸ் ஆன் ட்ரையல்ல இருந்து ஜாயின் பண்ணவும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து நம்ம பெரிய அவுட்புட் கிடைக்கும், ஒரு ஒரு வின் இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. அஃப்கோர்ஸ் தெர் ஆர் சம் பேசிக் எரர்ஸ், சின்ன சின்ன பேசிக் எரர்ஸ் இருந்துச்சு. ஸோ பாயிண்ட் பண்ணி சொல்லணும்னா வந்து இர்ஃபான் யாதவ் வந்து சில ஈஸியான சான்சஸ் மிஸ் பண்ணாரு. டிஃபென்ஸ்ல வந்து கொஞ்சம் இந்த கம்யூனிகேஷன் இல்லாம இருந்துச்சு. அலோன் அவர் தான் வந்து ஒத்தால வந்து மொத்த டிஃபென்ஸையும் வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாரு. மற்றபடி தெர் ஆர் சம் கம்யூனிகேஷன் எரர்ஸ், நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. மிட்ஃபீல்ட்லயும் சில விஷயங்கள் இருந்தது. ஏன்னா நான் வந்து பர்சனலா வந்து நானும் சில ரிசர்வ்ஸ் மேட்சஸ் பார்த்துருக்கேன். அதுல இருந்து சில பிளேயர்ஸ் நான் பிக் பண்ணி சொல்ல முடியும், ஹேண்ட் பிக் பண்ணி தீஸ் ஆர் த பிரைட் ப்ராஸ்பெக்ட்னு சொல்ல முடியும். அப்படி நாங்க கெஸ் பண்ணது வந்து சோலைமலையன், கணேஷ் பாண்டி ஷுட் ஸ்டார்ட் இன் மிட்ஃபீல்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்க ஒரு கெஸிங்ல இருந்தோம். பட் நோயல் வில்சன் வந்து ஒரு ஒரு புதுசா ஒரு விஷயம் பண்றான்னு சொல்லிட்டு ராமன் சிங்கையும் கணேஷ் பாண்டியும் பேரப் பண்ணாங்க. ஸோ அது வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகலையோன்னு தோணுச்சு. ஏன்னா அந்த இடத்துல வந்து ரெண்டு பேருமே வந்து புதுசு. லைக் கணேஷ் பாண்டி ஆல்சோ ரிசர்வ்ல வந்து இப்பதான் உள்ள வந்தாரு. ராமன் சிங் வந்து இப்பதான் நம்ம ட்ரையல்ஸ்ல வந்து இப்ப சைன் பண்ணிருக்கோம் நம்ம நம்ம ரிசர்வ்ஸ்க்கு. ஸோ வந்து அந்த ஒரு கம்யூனிகேஷன் இல்லாத மாதிரி தெரிஞ்சது. எப்ப வந்து சோலைமலை வாஸ் ஜாயின்ட் வித் கணேஷ் பாண்டியோ அப்ப வந்து அந்த மிட்ஃபீல்ட் வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்பதான் நம்ம மிட்ஃபீல்ட்ல கொஞ்சம் கேமே விளையாட ஆரம்பிச்சோம். ஸோ இப்போ வந்து நோயல் வில்சனுக்கு மேபி ஹேஸ் சம் ஐடியா இந்த டீம் எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். நீங்க சொன்னீங்க நோயல் வில்சன் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாக்டா வந்து அதான் தெரிஞ்சுது. ஏன்னா இந்த டீம்ல நிறைய மோஸ்ட்லி ரிசர்வ்ஸ் தான். மெயின் டீம் பிளேயர்ஸ் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. பட் வந்து ரிசர்வ் டீம் எப்படி விளையாண்டாங்க லாஸ்ட் சீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம எப்படி விளையாண்டோமோ சேம் அதே மாதிரி தான். ஒரு ஒரு லாங் பால் ஸ்ட்ராட்டஜி, ஒரு டிஃபென்சிவ் மைண்டா இருந்துட்டு கொஞ்சம் லாங் பால் போட்டு ப்ரோக்ரஸ் பண்றது, இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நோயல் வில்சனுக்கு வந்து ஹி டிடன்ட் காட் தட் டைம். அந்த ஒரு டைம் கிடைக்காதனால என்ன பண்ணாரு, அந்த ரிசர்வ் டீம் என்ன டாக்டிக்ஸ் விளையாண்டாங்களோ அந்த சேம் டாக்டிக்கே அப்படியே ஆட வச்சிருக்காரு. ஏன்னா அவங்களால தான் பண்ண முடியும். ஏன்னா அந்த கம்மியான டைம்ல தான் பண்ண முடியும். ஸோ இந்த டீம் வந்து நல்லா தான் விளையாடுறாங்க. ஸோ தே நீட் சம் டைம். கொஞ்சம் டைம் கிடைக்க கிடைக்க அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர வர தே வில் கண்டிப்பா வந்து ஷைன் பண்ணுவாங்க. முக்கியமா வந்து தமிழ் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து இப்ப நம்ம ரிசர்வ்ல இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்னும் நல்லா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நிறைய நம்ம செகண்ட் ஹாஃப்ல வந்து மோஸ்ட்லி எல்லாம் தமிழ் பசங்க தான். சோலைமலையா இருக்கட்டும், விவேகா இருக்கட்டும், விஷாலா இருக்கட்டும், எவ்ரி ஒன் வேர் மேக்கிங் தேர் இம்பாக்ட். அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் இம்பாக்ட் கொடுத்தாங்க. ஆல்சோ நம்ம ஆப்பனன்ஸையும் பார்க்கணும். என்னையா பேரே தெரியல ஆர்மி ரெட்னு டீம் அவங்ககிட்ட தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் நினைக்காதீங்க. ஆர்மி ரெட் வந்து தே ஆர் வெரி 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 பெட்டர் சைட். அவங்க வந்து நம்மள மாதிரி ரிசர்வ் டீம் வச்சு ஆடல, அவங்க மெயின் டீம் வச்சு ஆடுறாங்க. அதுல வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸ், ஃபார்மர் ஐஎஸ்எல் பிளேயர்ஸ், அதாவது நம்ம 2014-15 ஆன ஐஎஸ்எல் பிளேயர்ஸ் கூட இருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஆல்சோ அவங்க ரீசெண்டா தான் ஈஸ்ட் பெங்காலோட மெயின் சைட 3-1 ஃப்ரெண்ட்ல ஜெயிச்சாங்க. ஏன்னா இப்ப அவங்க ஈஸ்ட் பெங்கால் டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்மளே வந்து ஆச்சரியப்பட்டு இருக்க நிலைமையில அந்த மெயின் சைடு கூட 60 மினிட்ஸ் ஆடி அவங்க 3-1 சொல்லிட்டு வின் மட்டும் போனாங்க ஃப்ரெண்ட்லி. ஸோ தே ஆர் நாட் அ ஈஸி சைட். ஸோ நம்ம ஒரு டஃப்பான ஒரு ஃபைட் கூட தான் தோத்துருக்கோம். ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம ஒரு பெரிய ஃபைட் கொடுப்போம் நான் நம்புறேன். ஸோ இதான் வந்து என்னோட டிசிஷன். ஸோ இதை பத்தி நீங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப இது பண்ண வைக்காதீங்க. மெயின் டீமோட மேட்சஸ் வரும், ஃப்ரெண்ட்லிஸ் ஐஎஸ்எல் தான் வரும். அப்ப வந்து நம்மளோட கிரிட்டிசம் வைக்கலாம். ஸோ வி நீட் டு பி காம். முடிஞ்ச அளவுக்கு வந்து கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். அண்ட் அதான் கோகுல் ப்ரோ சொன்னதுக்கு கடைசி 2 பாயிண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். நீங்க ஓகே. சொன்னீங்க அந்த ரிசர்வ் டீமோட ஸ்ட்ராட்டஜி ஆடுறோன்னு. நீங்க லைக் நோயல் வில்சனை அசிஸ்ட் பண்றது பாத்தீங்கன்னா ராஜன் மணி தான். அவர் ராஜன் தான் மணி. நமக்கு ரிசர்வ் டீம் கோச். ஸோ அவரோட கரெக்ட். இன்புட்ஸும் எடுத்துப்பாரு கண்டிப்பா. அண்ட் இன்னொன்னு வந்துட்டு ஆர்மி ரெட் பத்தி நம்ம பேசினது வந்துட்டு ஆர்மி ரெட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லில தோக்கடிச்சது மட்டும் இல்லாம இப்போ ஆன்கோயிங் கல்கட்டா ஃபுட்பால் லீக்ல ஆடிட்டு இருக்காங்க. அவங்க ஆல்மோஸ்ட் தே ஆர் ஆமா. பிளேட் 11-12 கேம்ஸ் ஆல்ரெடி. அண்ட் ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீம் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஃபிட்னஸ் லெவல்ஸ் அவங்களுக்கு ஆர்மி டீம்ஸ்னாலே ஃபிட்னஸ் லெவல் எப்பயுமே ஹையா இருக்கும். அண்ட் இந்த டைம் வந்துட்டு அவங்க இன்னும்
ப்ராப்பர் கேம் டைமோட வந்ததுனால கண்டிப்பாவே நம்மளோட சுப்பீரியர் சைடா தெரிஞ்சாங்க. அதுலயும் அந்த லிட்டன் ஷீல் அடிச்ச கோல்ல கண்டிப்பாவே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோல்ஸ். ஏன்னா சமிக் மித்ரா வந்துட்டு என்னதான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாலும் அந்த கேம்ல அவரால் அந்த கோலுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இட் வாஸ் தட் மச் ஆஃப் அ ஸ்ட்ரைக். அதான் இல்ல ஃபர்ஸ்ட் எந்த கோல் கேம்ன்றனால கீப்பரா நம்ம ரொம்ப இருந்தாலும் எந்த கோல் கீப்பரா இருந்தாலுமே வந்து அத தடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ஷாட். அது வந்து அன்சேவபிள் தான் அந்த ஷாட். ஸோ அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப வந்துட்டு இந்த கேமை வந்துட்டு ரொம்ப திங்க் பண்ணி இந்த சீசன் என்ன எப்படி ஸ்டார்ட் பண்றோம்னு நீங்க யோசிக்க வேணாம். பட் வி ஹேவ் டு லுக் அட் த பாசிட்டிவ்ஸ் ஃப்ரம் ஈச் கேம். ஒரு ப்ரீ சீசன் கேம்லயும் நமக்கு என்ன பாசிட்டிவ் கிடைக்குது. இந்த மாதிரி இப்போ இந்த மேட்ச் ஆடணும், நம்ம போன கேம்ல வந்துட்டு நம்ம சோலைமலையோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். அது ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு நம்ம வி ஹேவ் டு மூவ் ஆன். நம்ம ரிசர்வ் டீம் ஆடுறதே வந்துட்டு இஃப் யூ கேன் ஃபைண்ட் சம் ஒன் லைக் தட். அதுக்கு தான். அண்ட் கோகுல் ப்ரோ லைக் ஜம்ஷெட்பூர் எஃப்சி பத்தி பேசிடலாமா? பேசலாம் கைஸ். அதாவது ஓகே கைஸ், நம்ம நம்ம ரிவ்யூ செக்மெண்ட்ல எப்பவுமே இருக்கிற ஒரு முக்கியமான செக்மெண்ட் வந்து நோ யுவர் ஆப்போனன்ட். ஸோ அதுல வந்து நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஜேஎஃப்சி விளையாட போகிறோம். ஸோ ஜேஎஃப்சி பத்தி கொஞ்சம் பார்த்துருவோம். அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க மேட்ச் டூரன் கப்ல வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வின் 1-0 ஒரு வின்னோட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மெயின் ஸ்கோரா இருந்தது யாருன்னா வந்து அவங்களோட கோல்டன் பாய் செல்லப்பிள்ளை வந்து சனன். சனன் வந்து ஒரு அருமையான ஒரு கோல் அடிச்சு வந்து அவங்க லாஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ணாங்க. ஸோ அந்த வின் பண்ண ஃபார்மேஷன் அப்படியே இருக்கும்னு தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் தெர் மைட் பி சம் சேஞ்சஸ். இது வந்து லாஸ்ட் மேட்ச்ல அவங்க விளையாண்ட லைனப். பட் கரண்டாக வந்து அவங்க ஸ்குவாட்ல ஃபாரின் பிளேயர்ஸா இருக்கிற ஜார்டன் மூரே அண்ட் ஜாவியர் சிவாரி 2 பேரும் ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க மெயின் டீம் ஸ்குவாட்ல வருவாங்களா, பட் தே ட்ரைனிங் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஸோ மேபி தேர் மேபி சம் சேஞ்ச். பட் பிரைமர்லி வந்து இதான் அவங்க லைனப் போகுது. ஸோ பார்த்துருவோம். கோல் கீப்பிங் பொசிஷன்ல வந்து யாருன்னா ஆல்பினோ கோமஸ். இந்த பேரை வந்து ஃபேன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆல்பினோ கோமஸ் வந்து கேரளா பிளாஸ்டர்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு கீப்பரா இருந்தாரு. எப்பன்னா பிரப்சுகரன் கில். அந்த பிரப்சுகரன் கில்லோடக்கு முன்னாடி வந்து ஆல்பினோ கோமஸ் வாஸ் த மெயின் கோல் கீப்பர் அண்ட் கேரளா பிளாஸ்டர்ஸ். ஒரு லாங் டைம் இன்ஜுரினால வந்து அவர் கொஞ்சம் முடங்கி இருந்தாரு. இப்ப அவர் திருப்பி ஜம்ஷெட்பூர்ல கம்பேக் கொடுத்திருக்காரு. இந்த டீம்ல வந்து எத்தனை கம்பேக் இருக்குன்னு தெரியல. ஏன்னா ஆல்பினோ கோமஸ் பத்தி பேசி முடிச்சதுமே நமக்கு லைனப்ல வந்து அஸ்டோஸ் மெக்டா இருக்காரு. ஸோ அஸ்டோஸ் மெக்டா வந்து அவர் வந்து டோப்பிங் டெஸ்ட்ல வந்து ஃபெயில் ஆனனால வந்து 2 இயர்ஸ் பேன்ல இருந்து இப்ப திருப்பி ரிட்டர்ன் டு இந்தியன் ஃபுட்பால். ஸோ அவரும் வந்து லைனப்ல இருக்காரு. மோஸ்ட்லி வந்து அவர் ஹி கேன் பிளே ரைட் பேக் அண்ட் சென்டர் பேக். பட் இங்க வந்து அவர் வந்து ஒரு சென்டர் பேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அஸ்டோஸ் மெக்டாவை பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ரொம்ப ஒரு பிசிக்கான ஒரு பயங்கர ஃபிட்டான ஒரு ஆள். பார்க்க பாகுபலி மாதிரி இருப்பாரு. ஸோ அதனால வந்து ஹி டுக் அ பொசிஷன் இன் சென்டர் பேக். ஆல்சோ பிரதீக் சௌத்ரி பார்த்துருப்பீங்க. பிரதீக் சௌத்ரி வந்து ஒன் ஆஃப் த மெயின் பிளேயர்ஸ் ஆஃப் ஜேஎஃப்சி டிஃபென்ஸ். அவர் 2 சீசன் ஒரு 2-3 சீசனா வந்து ஜம்ஷெட்பூருக்கு ரொம்ப ரொம்ப லாயலா ஒர்க் பண்ற ஒரு பிளேயர். ஆல்சோ வந்து அவங்க ரிசர்வ்ல இருந்து மியூரங்கும் வந்து நல்ல ஒரு பிளேயர். இப்பதான் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்காரு. அவங்க வந்து ஒரு 4 டிஃபென்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ண மாதிரி தெரியல. பை த லுக் ஆஃப் த பிளேயர்ஸ் அவங்க வந்து ஒரு 3-4-3 தான் போயிருக்காங்க. வித் முகமது உவைஸ் அண்ட் நிக்கில் பார்லா. இவங்க 2 பேரும் வந்து விங் பேக்ஸ் ஆடிருக்காங்க. லெஃப்ட் விங் பேக்ஸ் அண்ட் ரைட் விங் பேக்ஸ். பட் அப்புறம் வந்து நடுவுல வந்து சொல்லுங்க ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. லைக் பட் ஆனா அந்த டிரான்சிஷன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த 3 மேன் டிஃபென்ஸ் வந்துட்டு ஒரு 4 மேன் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட் கேம் பார்த்ததுனால சொல்றேன். லைக் இம்ரான் கான் வந்துட்டு லெஃப்ட் விங்க்கு மூவ் ஆயிட்டு லைக் ஒரு நிக்கில் பார்லா சென்டருக்கு வந்துட்டு உவைஸ் லெஃப்ட் பேக்கா மூவ் ஆகி அந்த ஒரு டிரான்சிஷன் இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் கேம்ல. ஸோ அந்த காலித் ஜமீலோட ஒரு எப்பவுமே வந்துட்டு ஒரு சிம்பிளா ஒரு டாக்டிக்ஸ் கொஞ்சம் ஒரு சின்ன டிரான்சிஷன் வச்சு ஒரு கொஞ்சம் பீக் பண்ணுவார் அவர் எப்பவும் மாதிரி. அந்த ஒரு இது பண்ணியிருந்தாங்க மொபஷீர் இம்ரான். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு சௌரவ் தாஸ் கூட கொண்டு வந்துட்டு ஒரு டபுள் மேன் மிட்ஃபீல்டா வச்சு ஒரு ப்ராப்பரா அனிகேட் ஜாதவ் ஸ்ட்ரைக்கரா போட்டு ஆடினாங்க. அதான் லைக் அந்த ஒரு டிரான்சிஷன் இருக்கும். கோகுல் ப்ரோ நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. உண்மையா கரெக்டான பாயிண்ட் தான். நான் அந்த விங் பேக்ஸ் பத்தி சொல்லும்போது தான் வந்து அந்த டிரான்சிஷன் விஷயம் சொன்னது வந்து ஒரு கரெக்டான விஷயம். ஏன்னா நம்ம இப்போ பார்க்கறது வந்து ஒரு ஒரு பேப்பர் ஒரு ஆன் பேப்பர்ல இருக்க ஒரு லைனப் தான். பட் வந்து அங்கே மேட்ச்ல போயிட்டோம்னா வந்து கேம் ப்ரோக்ரஸ் ஆகும்போது த லைனப் வில் வேரி. அட்டாக் பண்ணும்போது ஒரு ஃபார்மேஷன் போய் அட்டாக் பண்ணுவோம். டிஃபெண்ட் பண்றப்ப ஒரு ஃபார்மேஷன் டிஃபெண்ட் பண்ணுவோம். அதே மிட்ஃபீல்ட்ல பேட்டில் பண்ணும்போது ஒரு 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 ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ ஆன் பேப்பர் வந்து நாங்க பிளேயர்ஸை வச்சு நாங்க மேக் லைனப் தான் இது. ஸோ அதுபடி பார்த்தா நமக்கு சென்டர் மிட்ஃபீல்ட் முபாஷிர் அண்ட் இம்ரான் கான். முபாஷிர் ரஹ்மான் நமக்கு லோன்ல விளையாண்ட பிளேயர். இப்ப திருப்பி அவர் லோன் ஸ்பெல் முடிஞ்சு அவரோட
அவர் வந்து இப்ப ஜேஎஃப்சி போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. லோன் முடிச்சு ஈஸ்ட் பெங்கால் போய் ஈஸ்ட் பெங்கால் வந்து ஜேஎஃப்சி போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆல்சோ வந்து இம்ரான் கான் பத்தி சென்னை ஃபேன்ஸுக்கு தெரியாம இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒரு கடைசி ஒரு 2, 3 சீசனா வந்து நமக்கு ரூமர்ல வர ஒரு ஒன் ஆஃப் த பிளேயர். ஆல்சோ நமக்கு எதிராக கோல் ஸ்கோர் பண்ண ஒரு பிளேயரும் இம்ரான் கான். ஸோ இம்ரான் கான் பத்தி உங்களுக்கு தெரியும். ஃபார்வர்ட் லைன் தான் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த வெரி குட் லைன் அப்ஸ் இன் அவர் குரூப். ஏன்னா சனான் வந்து உண்மையா லிட்டரலி வந்து சூப்பரா வந்து க்ரோ ஆயிட்டு இருக்க ஒரு பிளேயர். ஆல்சோ எமில் பெனி வந்து ஐ லீக்ல வந்து ரொம்ப நல்ல ஒரு ப்ராஸ்பெக்ட். அதுக்கப்புறம் வந்து ஜேஎஃப்சில வந்து அவர் ப்ராப்பர் கேம் டைம் கிடைக்கல. பட் இப்போ வந்து ஹீஸ் கெட்டிங் தட் கேம் டைம் அண்ட் பிளேயிங் வெரி வெல். ஸோ பென்னியும் வந்து நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் தான். இப்போ அந்த ஸ்ட்ரைக்கர் பொசிஷன் தான் வந்து செமிலன் டோங்கல் வந்து விளையாடுவாரா என்னன்னு வந்து எங்களுக்கு கிளியரா தெரியல. ஏன்னா ஜாவிஸ் வரைய வந்திருக்காரு. எங்களுக்கு அதை தெரிஞ்ச வட்டாரங்கள்ல வந்து என்ன நியூஸ் கிடைச்சதுன்னா வந்து 2 பேருமே ஜாவியஸ் வாரியோ அண்ட் வந்து நம்ம ஜார்டன் முறை 2 பேரும் வந்து டீம்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க டூரன் கப் ஆடுவாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஆடுற மாதிரி இருந்தால் மேபி லெண்டோங்களுக்கு பதிலாக வந்து ஜாவியஸ் வாரியோ வில் ஸ்டார்ட். இதுதான் வந்து ஜேஎஃப்சி போர்ட் லைனா. ஏதாவது ஆட் பண்ணுமா? ஆட் பண்ணுங்க. அதுதான் லைக் நான் ஏற்கனவே சொன்ன அந்த விங் பேக்ஸ் ஒரு விஷயம். பட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா வந்துட்டு மோஸ்டா எனக்கு தெரிஞ்சு லெண்டுங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்னதான் ஜாயின் பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு ஃபிட்னஸ் இன்னும் வந்திருக்காது. ஸோ மேபி ஒரு லாஸ்ட் ஒரு 20-25 மினிட்ஸ் அவங்க வந்தா வாய்ப்பு இருக்கு தவிர. பட் ஐ திங்க் இவங்க 3 பேர் தான் ஃப்ரண்ட் 3 அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அனிகேட் ஜாதவ் போன கேம் ஒரு இம்ப்ரெசிவ் கேமியோ கொடுத்திருந்தாரு. ஸோ மேபி அனிகேட் ஜாதவ் அந்த பேஸ்க்காக அனிகேட் ஜாதவ் கூட ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அவ்வளோதான். என்ன டிஃபென்ஸ் பத்தி கோகுல் ப்ரோ ஆல்ரெடி ரொம்ப பேசிட்டீங்க. டிஃபென்ஸ் பத்தி எல்லா பிளேயர் பத்தி பேசிட்டீங்க. கரெக்டா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டீங்க. அண்ட் பார்ப்போம் அகைன் இட் வில் பி a வெரி டஃப் டீம். ஏன்னா ஆசுதோஷ் மெஸ்தா வந்துட்டு போன கேம் வந்துட்டு 2 இயர்ஸ் போன மாதிரியே இல்லை. அவர் அவ்வளோ நல்லா ஆடினார், ஃப்ளாலஸாக ஆடினார் போன கேம். பட் அகைன் தட்ஸ் அகைன் வித் அவங்க எனக்கு தெரிஞ்ச அசாம் ரைஃபிள்ஸ் ஆடினாங்க. ஸோ நம்மளோட வி ஹாவ் டு கிவ் அ ரியலி குட் கேம் ஃபார் தெம். அண்ட் இன்னும் ஒரு விஷயம் வந்துட்டு இந்த டீம்ல இருக்கிற பாதி பிளேயர்ஸோட வந்துட்டு போன சீசன்ல இருந்த அதே பிளேயர்ஸ் தான். அண்ட் நோயல் வில்சன் வந்துட்டு இதுல நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்காரு. போன சீசன் வரைக்கும் நோயல் வில்சன் அங்கதான் இருந்தாரு. ஒரு மொய்ராங், ஒரு பிரதீக், ஒரு நிக்கில் பார்லா, மொபஷீர், இம்ரான், உவைஸ், பென்னி, லெண்டுங்கல், சன், அசுதோஷ் தவிர எல்லாரோடையுமே ஒர்க் பண்ணி, அசுதோஷ் அண்ட் ஆல்பினோ தவிர நோயல் வில்சன் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு லைக் இட்ஸ் நாட் அ பிக் அட்வான்டேஜ். பட் அந்த பிளேயர்ஸ் பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் நோயல் வில்சனுக்கு. அண்ட் நோயல் வில்சன் வாஸ் அசிஸ்டன்ட் ஃபார் காலித் ஜமீல் லாஸ்ட் சீசன் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு இது கூட வந்துட்டு மேபி இட் வில் ஹெல்ப் நோயல் வில்சன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேம்ல வந்துட்டு கம்ப்ளீட்லி நமக்கு அவ்வளோ டேட்டா இருக்காது அனலைஸ் பண்ணோம்னா கூட ஆர்மி டீம்ஸ். பட் இங்க வந்துட்டு நோயல் வில்சன் வில் ஹாவ் சம்திங் டு ப்ரூவ் அகேன்ஸ்ட் ஜம்ஷெட்பூர். அண்ட் சம்திங் அவருக்கு தெரியும் இந்த டீம் இப்படிதான் ஆடும், இந்த டீம் வந்துட்டு வி கேன் அப்ரோச் திஸ் வே, இப்படி பண்ணா சில இந்த எப்படி சொல்றது ஒரு ஃபிளாஸ், இந்த டீம்ல இருக்கிற ஃபிளாஸ் வந்துட்டு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நோயல் வில்சனுக்கு. அண்ட் கோகுல் ப்ரோ நெக்ஸ்ட் ப்ரெடிக்டட் லைனப்ஸ் போயிடலாமா? கண்டிப்பா போயிடலாம். அதுதான் லைக் நான் லைக் ஒன்று சொல்லிடுறேன். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்ல பேசின மாதிரி மெயின் சேஞ்ச் வந்துட்டு இதுல பாத்தீங்கன்னா சோலைமலை கம்மிங் இன் டு த லைனப். ஏன்னா வந்துட்டு ஒரு ரியலி குட் இம்பாக்ட் இருந்துச்சு போன கேம் அவர்கிட்ட இருந்து. அண்ட் கோகுல் ப்ரோ மற்ற பிளேயர்ஸ் பத்தி சொல்லுங்க. ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்ஸ் பிக் தெம்செல்ஸ். என்னதான் வந்துட்டு போன கேம்ல வந்துட்டு ஒரு ஃபுல் பேக்ஸ் ஓகே ஒரு ரொமாரியோ ஒரு சச்சு கிட்ட இருந்து நம்ம ஒரு ரஷ்டி கேம் பார்த்துருந்தாலுமே அவங்க வந்துட்டு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் கேம் ஆடினதுக்கு அப்புறம் கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அகைன் இஃப் ரொமாரியோ இஸ் ஃபிட், போன கேம் ரொமாரியோ இன்ஜுரி ஆகி போனதை பார்த்தோம் நம்ம. இஃப் ரொமாரியோ இஸ் ஃபிட் ஐ திங்க் ஹி வில் ஸ்டார்ட். கோகுல் ப்ரோ சொல்லுங்க. கரெக்டு தான். பட் அதான் ரொமாரியோ வந்து ட்ரைனிங் வீடியோஸ்ல பார்த்தோம் நேற்று. ஸோ மேபி ரொமாரியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் வந்து லைனப்ல ஆட் பண்ணோம். பட் வந்து பர்சனலா ஐ திங்க் ரொமாரியோ மேபி வீக் லிங்க் இன் திஸ் டீம் வைல் ஃபேஸிங் ஜம்ஷெட்பூர் எஃப்சி. ஏன்னா ரொமாரியோ ஆட போற இடம் வந்து யார் ஆட போறாங்கன்னா வந்து இந்த கோல்டன் பாய் பேசணும் சரண். ஸோ சரண் வந்து அவரோட ட்ரிபிள்ஸை காட்ட போற இடம் வந்து இந்த ரொமாரியோ இருக்க சைடு தான். ஸோ அங்க வந்து ரொமாரியோ நம்ம ஸ்டார்ட் பண்றது ஒரு லயபிலிட்டி தான் நான் பாக்குறேன். எந்த அளவுக்கு அவரோட டிஃபெண்ட் பண்ண போறாரு என்னன்னு தெரியல. ஸோ ஸோ இதுல வந்து நான் ஒரு சேஞ்ச் பண்ண நினைச்சேன்னா என்ன பண்ணுவேன்னா ரொமாரியோக்கு பதிலாக வந்து ஐ குட் ஸ்டார்ட் பிரஃபுல் வந்து லாஸ்ட் மேட்ச் அவங்க பிரஃபுல் தான் சென்டர் பேக் ஆரம்பிச்சார். அதனால பிரஃபுலை வந்து இங்கே ஆட் பண்ணல. அதுக்குள்ள நிக்கேத் ஆட் பண்ணேன். ஏன்னா வந்து இதை சொல்லப்போனால் இதான் ப்ரிஃபர்டு பொசிஷன். விகாஷ் இன் ரைட் சென்டர் பேக், நிக்கேத் இன் லெஃப்ட் சென்டர் பேக். அப்புறம் வந்து ரைட் பேக்ல வந்து பிரஃபுல் ஆடினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல தோ ஹி பிளேட் சிபி,
சென்டர் பேக்ல இருந்தாலும் என்ன பண்ணாரு, ரொமாரியோ வந்து டிஃபென்ஸ்ல நிக்க வச்சுட்டு பால் எடுத்து ட்ரிபிள் பண்ணிட்டு மேல போனாரு. விங்ஸ்க்கு போனாரு. விங்ஸ் கிட்ட போயிட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாரு. ஃபவுல்ஸ் வின் பண்ணி ஃப்ரீ கிக் வாங்கி குடுத்தாரு. அந்த மாரி கொஞ்சம் சில இம்ப்ரெசிவான விஷயங்கள் பண்ணாரு. வை கான் வி கோ வித் பிரஃபுல் ஆஸ் அ ரைட் பேக்? ஏன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு டிஃபென்சிவ் மைண்டட் பிளேயர். சடனா ஸ்டாப் பண்றதுக்கு உண்டான வேலையில பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஆல்சோ இப்ப நம்ம கொஞ்சம் ப்ரோக்ரஸ் பண்றோம்னா, நம்ம அந்த 4-2-3 வந்து 3 மேன் சென்டர் பேக்க மாத்தி சச்சுசுபிய வந்து மோர் அட்டாக்கிங் பொசிஷனுக்கு மேல அனுப்பலாம். ஏன்னா சச்சுசுபி வந்து லாஸ்ட் மேட்ச்ல வந்து ரொம்ப புரொடெக்டடா இருந்தாரு. அது நிறைய ஃபேன்ஸ்க்கே வந்து ரொம்ப புடிக்கல. லைக் வந்து சச்சுசுபி மேல போய் அட்டாக் ஹெல்ப் பண்ணவே இல்ல. அஸ் அ ஃபுல் பேக் வந்து அவரு லாஸ்ட் சீசன் வந்து மெயின் டீம்ல ஆடும்போதே அவரோட அந்த ஒரு ஒரு கிராஸ் பண்ணி ஒரு அசிஸ்ட் ஒண்ணு போட்டாரு. அதுதான் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம். பட் அந்த மாரி ஒரு விஷயத்துக்கு வந்து சச்சுசுபினால முடியல. ஏன்னா ரொம்ப புரொடெக்டடா வந்து பாக்ஸ்குள்ளேயே நின்னுட்டு டிஃபெண்ட் பண்றது ஒரு ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து இப்ப நம்ம பிரஃபுல வந்து நம்ம ரைட் பேக்க வச்சு இஃப் வி கன்வெர்ட் டூ 3 சென்டர் பேக் ஃபார்மேஷன் இன் புரோகிரஷன், நம்ம சச்சுசிபிய வந்து மோர் அட்டாக்கிங் பொசிஷன் அனுப்பலாம். ஹி கேன் டெலிவர் மோர் கிராசஸ் டு இர்ஃபான். ஸோ இர்ஃபானுக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அந்த போதிய அளவான அந்த கிராஸும் அந்த ஒரு பால்ஸ் வந்து கிடைக்கல அவருக்கு. அவர் ட்ரை பண்றதுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாரி வந்து பிரஃபுல வந்து ரைட் பேக்கா போட்டோம்னா மேபி வி கேன் கிரியேட் மோர் அட்டாக்கிங் சான்சஸ். ஆல்சோ நம்ம டிஃபென்ஸும் கொஞ்சம் ஸ்டேபிளா வச்சுக்கலாம். மோஸ்ட்லி இந்தியன் பிளேயர்ஸ் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஜம்ஷெட்பூர். ஸோ ஒரு அந்த 3 மேன் சென்டர் பேக் போட்டு ஆடுறது வந்து இட்ஸ் நாட் ரொம்ப வந்து தப்பான விஷயம் கிடையாது. கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஸோ மேபி வந்து நோயல் வில்சன் அந்த மாதிரி ஒரு ஆட்டத்துக்கு போனார்னா மேபி தேர் இஸ் அ சான்ஸ். பட் சோலைமலை ஸ்டார்ட் பண்ணும். இந்த சோலைமலை ஸ்டார்ட் பண்ணலைன்னா வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ அதனால சோலைமலை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தேர் ஃப்ரெண்ட்ஸ். சோலைமலையும் கணேஷ் பாண்டியும் நல்லா தெரிஞ்சவங்க, தமிழ் பசங்க. ஸோ அவங்களுக்குள்ள அந்த கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா இப்படி ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஆல்சோ லால் பெக்லோ மேல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ எக்ஸ்பெக்டிங் ஹிம் டு டெலிவர் மோர். ஆல்சோ ஃபார் கோமல் தட்டல் டூ. கோமல் தட்டல் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த அளவுக்கு குடுக்கல. பட் ஐ எம் மோர் எக்ஸ்பெக்டிங். ஏன்னா வந்து கோமல் தட்டல் வந்து ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்கான டேலண்ட். ஸோ அவரும் அதான் வந்து நல்லா விளையாடணும். ஜம்ஷெட்பூர் அதான் பத்தி சொன்னீங்க ஸ்டார் பாய்ன்னு. நம்ம கோமல் தட்டல் தான் ஆ நமக்கு வந்துட்டு ஸ்டார் பாய். இதுக்கு முன்னாடி இந்தியன் ஃபுட்பாலோட இதுக்கு முன்னாடி ஸ்டார் பாயா இருந்தார். அதான் எக்ஸ் ஸ்டார் பாய் விசஸ் கரண்ட் ஸ்டார் பாய்ங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ம். பட் என்னோட அட்வைஸ் என்னவா இருக்கும்னா வந்து ஒரு அட்டாக்குக்கு போகும்போது வந்து மோர் நம்பர்ஸ் போங்க. இதுதான் வந்து என் சைடுல வந்து நான் சொல்லக்கூடியது ஒரு டீமுக்கு. ஏன்னா நம்ம ஆர்மி ரெட் கூட விளையாடுறப்ப நம்ம கண் கூட பார்த்தோம். அவங்க அட்டாக் பண்ணும்போது வந்து தேர் ஆர் அரௌண்ட் 4 to 5 பீப்புள் வந்து வந்து பிரஸ் பண்றாங்க ஃபுல்லா. பட் நம்ம போகும்போது வந்து பிளேயர்ஸ் ஆர் செக்ரிகேட்டட். ஒவ்வொருத்தரும் இப்போ கோமல் பால் எடுத்துட்டு போனா கோமல் அந்த பாக்ஸ் அந்த கார்னர் பிளாக் வரைக்கும் போறாரு. அவர் சப்போர்ட்டுக்கு ஃபுல் பேக் யாரும் வரல, மிட்ஃபீல்டர்ஸ் யாரும் வரல. வின்சி போறப்போ வின்சிக்கும் சப்போர்ட்டுக்கு யாரும் இல்ல. இர்ஃபான் எடுத்துட்டு போனா இர்ஃபானுக்கும் சப்போர்ட் இல்ல. ஸோ ஒரு பிளேயர் வந்து பால் எடுத்துட்டு ப்ரோக்ரஸ் பண்றாங்கன்னா தேர் குட் பி சம் சப்போர்ட். ஏதாவது பிளேயர்ஸ் கூட வந்து சப்போர்ட் பண்ணி அந்த ஒரு ப்ரெஷரை வந்து ரிலீவ் பண்ணதான். இப்போ பாலை வச்சுக்கிட்டே ஒரு ஒரு பிளே நின்றுட்டே இருக்க முடியாது. யாராவது சப்போர்ட்டுக்கு வந்தாதான் பால் அவங்ககிட்ட போட்டு டக்குன்னு அந்த ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி உள்ள ஓட முடியும். ஏதாவது ஒரு ஒரு மூவ்மெண்ட் பண்ணலாம். ஒரு வால் பாஸ் போறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஒரு ஃபால்ஸ் ப்ளே பண்றதா இருக்கட்டும். ஸோ ஒரு டீமா வந்து இன்னும் வந்து ஆப்பன்ட்ட சர்ப்ரைஸ் பண்றதுக்கு வி ஷுட் ஷோ சம்திங். ஏன்னா நம்ம பேசிக்ஸ் கூட தெரியாம வரமாட்டோம். ஸோ எல்லாருமே வந்து ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் தான். ஸோ இன்னும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கேம் முடிஞ்சுச்சு. ஸோ ஆர்மி ரெட் வந்து லெவல் 1னா இப்ப டைரக்டா லெவல் 2ல லெவல் 3 ஜம்ஷெட்பூரோட போறோம். ஸோ வி ஷுட் பி வெரி அவேர் அண்ட் வி ஷுட் பி வெல் ட்ரெயின்ட். இதான் வந்து நான் சொல்லிக்கிறேன். நீங்க ஷாம் உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க. அதான் அதான் நீங்க சொன்னதுல இருந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் மட்டும் குயிக்கா ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு நீங்க கண்டிப்பா. சொன்ன அந்த வால் பாசஸ். ஒரு கோமல் தட்டல் மாதிரி ஒரு விங்கர் இருக்கும்போது கண்டிப்பா அவரால் அவரோட பேஸ் நீங்க யூட்டிலைஸ் பண்ணோம்னா அந்த ஸ்பேஸ் நீங்க கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஒரு கோமல் தட்டல் மாதிரி ஒரு பிளேயருக்கு. அண்ட் செகண்ட் திங் வந்துட்டு வின்சி பெரட்டோ. ஆக்சுவலி ஒரு வின்சி வந்துட்டு இந்த டீம்ல ஒரு சீனியர் பிளேயர்னால நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்றேன் வின்சி பெரட்டோ கிட்ட. இன்னும் அந்த ஒரு எக்ஸாக்ட்லி. டிசிஷன் மேக்கிங் கண்டிப்பா இந்த சீசன் அவர் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் ஒரு கோல் ஸ்கோரிங் விங்கரா மாறியே ஆகணும் வின்சி பெரட்டோ இந்த சீசன். ஒரு 2 சீசன்ஸா பார்த்தாச்சு ஹி ஹஸ் பீன் இம்ப்ரூவிங். பட் இந்த சீசன் வந்துட்டு இட் ஹேஸ் டு பி ஹிஸ் சீசன். அவர் வந்துட்டு அந்த கோல் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சு அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்ல இன்னும் கொஞ்சம் லேக் ஆறாரோன்னு எனக்கு வின்சி பெரட்டோக்கு மட்டும் தோணுது. பட் அகைன் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன். ஸோ கண்டிப்பா ஓன் காயில் வந்து அவர் கீழே ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆவாரு.
அண்ட் தேர்ட் திங் வந்துட்டு இந்த கேம் லாஸ்ட் கேம் மட்டும் பத்தும் இல்லாம இந்த சீசன் பத்தி நம்ம ஒன்று பேசணும்னா ரொமாரியோ அண்ட் சச்சு சிபியை வந்துட்டு பேக்கப் ஃபுல் பேக்ஸா வச்சுட்டு நம்மளால சீசன் உள்ள போக முடியாது. கண்டிப்பாவே வந்துட்டு அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணியே ஆகணும். நம்ம ஃபர்ஸ்ட் கேம்லயே தெரிஞ்சுது. என்னதான் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்ஸ் இருந்தாலுமே போத் ஆஃப் தெம் ஆர் லுக்கிங் லைக் அ விங்கர் ஹூ கேன் பிளே அஸ் அ ஃபுல் பேக். வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஃபுல் பேக்கா தெரிய மாட்டாங்க ரெண்டு பேருமே. ஸோ கண்டிப்பா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணியே ஆகணும் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. அரௌண்ட் ஆல் பொசிஷன்ஸ், ஒரு டிஃபென்ஸ், ஒரு சென்டர் பேக்கா இருக்கட்டும், ஒரு மிட்ஃபீல்டா இருக்கட்டும், ஒரு விங்கர்ஸ், ஸ்ட்ரைக்கர்ஸ் எல்லா இடத்துலயுமே நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம். பட் ஃபுல் பேக்ஸ் நம்ம பண்ணி ஆகணும். அகைன் தேர் ஆர் டாக்ஸ் வித் தின்லியானா, அந்த டாக்ஸ்லாம் இருக்கு. பட் ஹோப்ஃபுல்லி வி கேன் கெட் இன் சம் ஒன் பிஃபோர் த ஃபர்ஸ்ட் டீம் ஸ்டார்ட்ஸ் ட்ரைனிங். அதான் நான் சொல்லுவேன். கோகுல் ப்ரோ வேற ஏதாவது ஆட் பண்றீங்களா? டு பி ஆனஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதான் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண லைனப். ஸோ இதில் வந்து சில மாற்றங்கள் இருக்கலாம். மேபி நோயல் வில்சன் வந்து சேம் லைனப்பில் கூட போகலாம். பட் வி டோன்ட் நோ அபவுட் இட். நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். பட் எனிஹவ் வி ஆர் விஷிங் த பிளேயர்ஸ் டு பிளே வெல். ஏன்னா அந்த ரிசர்வ் பிளேயர்ஸ்க்கு வந்து கிடைச்சிருக்க ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டூரன் கப் தான். ஏன்னா நிறைய ஃபேன்ஸ்க்கு வந்து இப்பதான் வந்து ரிசர்வ் பிளேயர்ஸ் அடையாளம் தெரியுது, யார் இவங்க பேர் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதான் அது ஒரு ப்ராப்பர் டைம். இப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி. சோலைமலை மாதிரி, ஏன்னா சோலைமலை மேல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து நம்ம ராமனுஜன் அகாடமில இருந்து வந்த ஒரு பிளேயர் சோலைமலை. நான் ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல பிளேயர். ஸோ அந்த தன்பால் கணேஷோட ரீஜன் போனா சோலைமலை. ஸோ அவர் வந்து அவரோட திறமையை வந்து ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த டூரன் கப். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இன்னும் அவங்க கேமை வந்து காட்டி ஃபேன்ஸ் மத்தியில ஒரு ஒரு அட்டென்ஷனை பிடிச்சாதான் ஈஸியா அவங்க ஃபர்ஸ்ட் டீம்ல வர முடியும். அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். ஸோ அதுக்கு தான் நான் வேண்டிக்கிறேன். ஸோ எல்லாரும் வந்து ஃபுல் எஃபர்ட் கொடுத்து ஆடினாலே வந்து வி கேன் பீட் எனி ஒன். ஜம்ஷெட்பூரா இருந்தாலும் என்னவோ சரி, ஜம்ஷெட்பூர் வந்து எவ்ரி டீம் வில் மேக் மிஸ்டேக்ஸ். அந்த மிஸ்டேக்ஸை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணா வி ஷுட் வின் த மேட்ச். ஸோ அதை வந்து ப்ராப்பரா நம்ம பண்ணோம்னாலே நம்மளால வின் பண்ண முடியும். அந்த நம்பிக்கையோட நான் வந்து இங்க சொல்றேன். அண்ட் கோகுல் ப்ரோ குவிக்கா உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்லுங்க இந்த கேமுக்கு. ப்ரெடிக்ஷன்ஸ் டு பி ஹானஸ்ட் வந்து ரொம்ப இந்தியன் ஆர்மி ரெட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த மேட்ச் இருக்க போகுது. பட் வந்து மோர் டைட்டர். நான் என்ன சொல்றேன், 1-0 ஆர் 2-0. ஆனா வந்து இது மேபி சிஎஃப்சி 0 இருக்கலாம், இல்ல ஜம்ஷெட்பூர் 2-0 இருக்கலாம். 2-0 will be the result. அது யார் பக்கம் போக போகுதுன்னு தெரியல. அண்ட் ஐ திங்க் ஜம்ஷெட்பூர் எஃப்சி வில் வின். ஐ திங்க் ஒரு 2-1 வின் போவாங்கன்னு நினைக்கிறேன் ஜம்ஷெட்பூர் எஃப்சி. இஃப் வி கேன் பிளே குட் கண்டிப்பாக ஒரு ட்ரா கொண்டு வரலாம் நம்ம கண்டிப்பாகவே. வின்னிங் வில் பி அ பிட் டஃப். ஏன்னா பேஸ்ட் ஆன் ஹவ் வி பிளேட் லாஸ்ட் கேம் நம்ம வின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் அந்த ஒரு மோட்டிவேஷன், அந்த ஒரு கான்ஃபிடென்ஸோட பிளேயர்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக வி கேன் வின் ஜம்ஷெட்பூர். ஏன்னா அவங்களும் ஒரு ஆல் இண்டியன் லைன் அப் தான். அவங்க டீம்லேயும் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். அண்ட் ஃபைனலாக இந்த மேட்ச் பற்றி பேசி முடிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு டாபிக் நம்ம பேசலாம்னு நினச்சோம். அதான் நம்ம மெயின் டீம் ஃபர்ஸ்ட் டீமோட ப்ரீ சீசன் அப்டேட். நோயல் வில்சன் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா அதே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஓவன் காயில் வந்துட்டு 6 வீக்ஸ் ப்ரீ சீசன் வேணும்னு சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் டீமோட. அது தனியாக செப்பரேட்டாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் நம்ம ரூமர்ஸ் பார்க்குறது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மிட்ல ஐஎஸ்எல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ரூமர்ஸ் வருது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி 6 வீக்ஸ்னா ஆகஸ்ட் 1லேருந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் அதான் பண்ணுறாங்க இப்போ. ஏன்னா நீங்கள் வந்துட்டு பிளேயர்ஸோட ஸ்டோரிஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபருக் சௌத்ரி ஆல்ரெடி சென்னை வந்துட்டாரு. அண்ட் ஐ திங்க் நவாஸ் ஹஸ் ஆல்சோ ரீச் சென்னையில். கோகுல் ப்ரோ. ஆமா, நவாஸ் வந்துட்டாரு. ஸோ அதுதான் லைக் பிளேயர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க சென்னைக்கு. ஸோ எனி டைம் நம்மளோட ஃபர்ஸ்ட் டீமோட ப்ரீ சீசன் ஸ்டார்ட் ஆகலாம். கோகுல் ப்ரோ ஆட் பண்ணுறீங்களா ஏதாவது? அதான் நீங்க சொல்லிட்டீங்க. அதான் ஸோ மோஸ்ட்லி வந்து நெக்ஸ்ட் வீக்ல வந்து வி வில் கெட் சம் அப்டேட்ஸ். மோஸ்ட்லி நாளைக்கே நமக்கு வந்து சில அப்டேட்ஸ் தெரியும். மேபி சம் அதர் பிளேயர்ஸ் வில் ஜாயின். ஏன்னா வந்து அவங்க ஃப்ரைடேவே ஸ்டோரி போட்டாங்க. போத் ஃபரூக்கா இருக்கட்டும், நாசா இருக்கட்டும். பட் வந்து சாட்டர்டே சண்டேலும் நிறைய பேர் ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வி ஷுட் வெயிட் அண்ட் சி. மேபி நாளைக்கு நம்ம பார்த்தாலே நிறைய பிளேயர்ஸ் அசம்பிள் ஆயிடுவாங்க. மண்டே வந்து நமக்கு மேபி ஏதாவது நியூஸ் தெரியலாம், எப்போ ப்ரீசன் ஸ்டார்ட் ஆகுது என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதான் நீங்க சொன்னதை வச்சு பார்த்தோம்னா 6 வீக்ஸ் ஓன் கைலுக்கு தேவைன்னா நெக்ஸ்ட் வீக் ஷுட் பி த ஐடியல் டேட் டு ஸ்டார்ட். ஸோ டு ஸ்டார்ட் த ப்ரீ சீசன். ஏன்னா 6 வீக்ஸும் முழுசா ட்ரெயின் பண்ணலைன்னா வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து ப்ராப்பர் ஃபிட்னஸ் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஓன் கை கொஞ்சம் பார்த்து அதை ப்ராப்பராக பண்ணால் நல்லாயிருக்கும். அதுதான். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் ஃபார் த வீடியோ. அண்ட் இதுதான் பேசணும்னு நினச்சோம்.
அண்ட் பிஃபோர் கோயிங் ஒரே ஒரு லைக் லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு மெம்பர்ஷிப்ஸ் பற்றி சொல்லியிருந்தார் இமாஸ் ப்ரோ அண்ட் குகன் ப்ரோ. அண்ட் வி வாண்ட் டு லைக் சில பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க ஏற்கனவே மெம்பர்ஸா. ஷோர்லி தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அண்ட் கான்ட்ரிபியூட்டிங். அண்ட் இட்ஸ் நாட் லைக் யூ ஹவ் டு ஜாயின் அ மெம்பர். நீங்கள் மெம்பராக இருந்தால் தான் உங்களுக்கு உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. யூ கேன் கண்டினியூ டு சப்போர்ட் அஸ் பை பீயிங் அ சப்ஸ்கிரைபர் பை வாட்சிங் அவர் வீடியோ. அந்த ஹெல்ப் அதுவே வந்துட்டு ஒரு பெரிய ஹெல்ப் தான். But again, if you can contribute, it will be really good. And members, we will obviously try to provide some exclusive content. As a plan, probably இந்த மாதிரி வீடியோஸ் ரெக்கார்ட் பண்றது வந்துட்டு பிஃபோர் கம்மிங் அவுட் டு ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ், மெம்பர்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 1 hour 2 hour ஏர்லி ஆக்சஸ் கொடுக்கலான்றது தான் பிளான். ஸோ அதான் மெம்பர்ஷிப்ஸ் பத்தி சொல்லணும். கோகுல் ப்ரோ தான் சொல்றீங்க. மெம்பர்ஷிப்ல நான் பெருசாக ஆட் பண்றதுக்கு எதுவும் இல்லை, நீங்க சொல்லிட்டீங்க. ஸோ உங்க சப்போர்ட் வந்து எங்களுக்கு எப்படி கிடைச்சாலும் ஓகே. ஒரு 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 சிங்கிள் லைக்கா இருக்கட்டும், ஒரு கமெண்டா இருக்கட்டும், நீங்க ஷேர் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து எங்களுக்கு கிடைச்ச வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு வெகுமதியை தான் பார்க்குறோம். நாங்களும் வந்து உங்களை மாதிரி ஃபேன்ஸ் தான் வந்து வி ஆர் ட்ரைங் டு லேர்ன் அண்ட் ஆல்சோ ட்ரைங் டு டீச் யூ சம்திங். ஸோ நாங்கள் கற்றுக்குறோம், உங்களுக்கும் கற்றுக்க வைக்கிறோம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங், இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் இன்னும் பெட்டர் கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதுதான். அண்ட் வாட்ச் அவுட் லைக் வீடியோஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தாலுமே வந்துட்டு கோகுல் ப்ரோவோட ட்விட்டர் அக்கௌண்ட் வாட்ச் அவுட் பண்ணுங்க. அதுல வந்துட்டு நிறைய ஸ்பேசஸ் கண்டக்ட் பண்றாரு. அதுல நிறைய சென்னையன் ஃபேன்ஸ் ஜாயின் பண்ணி அவங்களோட தாட்ஸ் தராங்க. இமாஸ் ப்ரோ இருக்கட்டும், குகன் ப்ரோ இருக்கட்டும். ஸோ அதையும் ஒரு வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வீடியோ வரல பட் சென்னையனோட நீங்க டச்ல இருக்கணும்னா கோகுல் ப்ரோட ட்விட்டர் ஹேண்டில் ஃபாலோ பண்ணி அந்த ஸ்பேசஸ் ஜாயின் பண்ணுங்க. ஸோ அதுல இன்னும் நிறைய ஃபேன்ஸ் பேசுவாங்க, உங்களுக்கும் பேச சான்சஸ் கிடைக்கும். And that's all. Gokul bro. ஓகே கைஸ், ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த உங்களுக்கு நாங்கள் சொன்ன லைனப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ஒரு லைனப் ஒரு ஐடியா இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஸோ ஒரு ஒரு அடுத்த லைவ் வந்து ஒரு வெற்றியோட இல்லை வந்து ஒரு ஒரு வேலியன்ட் எஃபர்ட், ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு போராட்டம், நம்ம போராடி ஜெயிச்சிருக்கோம்ல, போராடி தோற்றுருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு பெருமையோட வந்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பண்ணுவோம்னு ஒரு நம்பிக்கையில் வந்து இந்த லைவை நாங்கள் முடிச்சுக்கிறோம். தேங்க்ஸ் கைஸ், பாய். Thank you everyone. Thank you for watching.